மாம்பழம் அப்பா மகன் 2 பேரை தவிர போறாரு. அன்புமணி ஏற்கனவே இப்ப பாஜக கூட்டணியில இருக்காரு. ஐயா நீங்க 2 பேரும் அதிமுக கூட்டணி இருப்பதுதான் பலம், அதனால நீங்க அதிமுக கூட்டணியில் இருக்க வேண்டும்னு சொல்லி அனுப்பிட்டார். பாமக ராமதாசும் ஜி.கே. மணியும் பாஜக அதிமுக கூட்டணியிலிருந்து நழுவவே முடியாது. வழிகாட்டியாக இருந்து ஓய்வெடுப்பதுதான் ஐயா ராமதாசுக்கு நல்லது. பாமக திமுக கூட்டணி உறுதி. அன்புமணியை உருவாக்கியது யார்? சௌமியாவை உருவாக்கியது யார்? யார் உருவாக்குனாங்க? நீங்க அவர் திரும்ப தெளிவா சொல்லிட்டாரு. பாஜக பாமக அந்த கூட்டணி பக்கமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன் சொன்னாரா இல்லையா? தங்கம் துணையர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். புராண காலத்துல இருந்தே அந்த மாம்பழத்துக்கு சண்டை வந்துட்டு இருந்துச்சு. அதாவது பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் அப்ப மாம்பழத்துக்காக சண்டை வந்துச்சு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மாம்பழத்துக்காக சண்டை வந்துட்டே தான் இருக்கு. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் அந்த மாம்பழம் யாருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா போட்டி பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்படி அந்த மாம்பழத்துக்கு பின்னாடி என்னதான் சார் கதை இருக்கு? மாம்பழம் அப்பா மகன் 2 பேரை தவிர அமித்ஷா கைப்பற்ற போறார். அமித்ஷா கைப்பற்ற போறார். எப்படின்னா அமித்ஷா பாஜக யாரோடு கூட்டணி சேர வேண்டும் என்று முடிவு செய்வது அமித்ஷா. அமித்ஷா இந்த கூட்டணியை முடிவு செய்கிற பொழுது அதிமுக கூட்டணி தான். அமித்ஷா அதிமுக, பாமக, தாவேகா, சைக்கிள், தமிழ் மாநில காங்கிரஸ், ஜான் பாண்டிய, கிருஷ்ணசாமி, இப்படி ஒரு வலுவான கூட்டணி உருவாக போகுது. அப்படி உருவாக போகிற பொழுது இந்த கூட்டணியில் பங்கு பெறுகிற அப்பா மகன் 2 பேருமே இந்த கூட்டணியில் பங்கு பெற போகிறாங்க. ஏன்னா அமித்ஷா கூப்பிட்டு ராமதாஸையும் ஜி.கே. மணியும் வர சொல்லி சொன்னார். ஐயாவால் போக முடியல, 86 87 வயசாகி போச்சு. அதனால் ஜி.கே. மணி அனுப்பி என்ன சொல்கிறார் கேட்டுவான்னார். ஐயா நீங்கள் 2 பேரும் அதிமுக கூட்டணி இருப்பது தான் பலம், அதனால் நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்க வேண்டும்னு சொல்லி அனுப்பிட்டார். அன்புமணி ஏற்கனவே இப்போ பாஜக கூட்டணியில் தான் இருக்கார். அப்போ பாஜக அதிமுக பாமக இந்த கூட்டணி உருவாகிற பொழுது மாம்பழம் யாருக்கு வரும்? அப்பா மகன் 2 பேருக்குமே வரும். கட்சியை நடத்துகிற ஆற்றல் யாருக்கு வரும்னா அன்புமணிக்கு வரும். ஏன்னா தேர்தல் ஆணையமே அந்த மாம்பழம் சின்னம் அன்புமணி அவர்களுக்கு சார்பாக தான் தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆனா ராமதாஸ் அவர்களை திமுகவுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்துல இருக்காரு. திமுக தான் இயக்குது அப்படின்ற மாதிரி அன்புமணி அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பாஜக கூட அவங்க கூட்டணி வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ பாஜக கூட்டணி வைக்கலைன்னா ராமதாஸும் ஜி.கே. மணி ஏன் போய் அமித்ஷாவை பார்க்கணும்? அவர் கூப்பிட்ட மரியாதைக்கு நம்ம போய் தானே சார் ஆகணும். ஒரு மூத்த தலைவர் கூப்பிடுறாரு, பெரிய தலைவர் கூப்பிடுறாருன்னா போய் பார்க்கணும்ல. சரி, மூத்த தலைவர் கூப்பிடுறாரு, போய் பார்க்கணும். சரி, திமுக ஸ்டாலின் கூப்பிட்டா போய் பார்க்க மாட்டாரா? ஸ்டாலின் கூப்பிட்டாலுமே அந்த தலைவர் முதலமைச்சர் அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாவது போய் கூப்பிட்டதுக்கு என்னன்னு கேட்டுதான் ஆகணும் யாரா இருந்தாலும். ஆமா, அப்போ எங்கூட கூட்டணி சேர்ந்துக்குங்க, எங்க கூட கூட்டணி சேர்ந்துக்குங்க. பாமக திமுக கூட்டணி உறுதி. செய்தி வருமா வராதா? ஜெயலலிதா கருணாநிதி சந்திச்சுக்குவாங்களா? எடப்பாடி ஸ்டாலின் சந்திச்சுக்குவாங்களா? பெரியவர்தாய முதலமைச்சர் கூப்பிட்டாரு, எடப்பாடி போய் பார்த்துருவாரா? எடப்பாடி ஒரு கட்சியினுடைய தலைவர். அதே போல பாமக ஜி.கே. மணி ராமதாசனுடைய பிரதிநிதி. அப்போ அவர் டெல்லிக்கு போறாருன்னா உடன்பாடு கொள்கை கூட்டணி வந்த பிறகுதான் சரி அவர் கூப்பிடுறாரு, போய் பார்க்கணும். இதெல்லாம் மரியாதை நிமித்தம்லாம் கிடையாது. பாமக ராமதாஸ திருமாவளவன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறார். நீங்கள் உடம்பை பார்த்துக்குங்க, கூட்டணி குழப்பம். இது தொலைபேசியோடு முடிஞ்சு போச்சு. திருமாவளவன் நேர தைலாபுரம் தோட்டம் போனால் என்ன செய்தியாகும்? வதந்தியா பார்த்தாலும் செய்தியா பார்த்தாலும் ஒரு காலம் ஒன்னா தானே இருந்தாங்க. ஆக மொத்தம்
பாமக ராமதாசும் ஜி.கே. மணியும் பாஜக அதிமுக கூட்டணியிலிருந்து நழுவவே முடியாது. நழுவினால் இவர்களுடைய அதிகாரம் பூரா நழுவி போயிடும். ஆனா இன்னுமே அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் சண்டை போட்டுட்டே தானே இருக்காங்க. அவருக்கு வந்து திமுக தான் வந்து இயக்குதவர, திமுக தான் எல்லாமே பண்ணுது, அதனாலதான் இவர் பண்றாரு நிறைய சொல்லிட்டே இருக்காரு. இல்ல, அது வரத்தான் செய்யும், சண்டை வரத்தான் செய்யும். இது பதவி சண்டை தான், அதிகார சண்டை தான். அது அப்பா மகனுக்குள்ளேயே. ஆமா, இது அசிங்கமா இருக்கு. இதை ராமதாஸ் தான் முடிச்சு வைக்கணும். ராமதாஸ் தான் முடித்து வைக்கணும். அவர் முடித்து வைக்கவில்லை. ஆனா அவர் என்ன சொல்றனா, வயது மூப்பால அவர் வந்து இப்படி பேசுறாரு. அதான் உண்மை. நீங்க முகலாய மன்னர்களை பார்த்தீங்கன்னா, அப்பா அப்படி ஜெயிலில் போட்டு மகன் கிரீடத்தை அடிச்சு அதிகாரத்தில் உட்காந்துருவான். பல நீங்க இந்த தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகான் கடைசி வரைக்கும் எங்க இருந்தார்? ஜெயிலில் தான் இருந்தார். இது அதிகார சண்டை வரும்போது இப்படியெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் மூத்தவர்கள் தான் விட்டு கொடுக்கணும். இப்போ கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் சண்டை வந்தது. நான் தாயா தலைவர், நீ செயல் தலைவர், நான் செயல்படாத தலைவர். பதவி பிரிச்சு கொடுத்தாரா? கருணாநிதி செயல்படாத தலைவர், அவரு செயல் தலைவர். இப்படி அமைதியா போக வேண்டியது ஐயா ராமதாஸ் தான். ஆனா அவர் கேட்கறது நியாயம் தானே. நான் தான் இந்த கட்சியை பாடுபட்டு உருவாக்கினேன், பேர் கொண்டு வந்தது எல்லாம் நானே. இப்ப நீ வந்து இந்த கட்சிக்கு சொந்தம் கொண்டாடுறது எந்த வகையில? அன்புமணியை யார் உருவாக்குனா? ராமதாஸ். அப்புறம் எல்லாத்தையும் உருவாக்குனீங்க, கட்சி உருவாக்குனீங்க, மாவட்ட செயலாளர், நடந்து போனீங்க, செருப்பு போனீங்க, திருவள்ளூர் பஸ்ல போனீங்க, எல்லாம் உருவாக்குனீங்க. அன்புமணியை உருவாக்கியது யார்? சௌமியாவை உருவாக்கியது யார்? யார் உருவாக்குனாங்க? சி.என். ராமமூர்த்தியை உருவாக்குனாரு? இல்ல கருணாநிதி உருவாக்குனாரா? இல்ல எடப்பாடி உருவாக்குனாரா? யாருமா உருவாக்குனா? அப்புறம் அத்தனை உருவாக்கி மார்க்கெட்டை கொடுத்துட்டு ஓய்வு எடுக்க வேண்டியதானே. அது வந்து அப்பா மகன் அந்த உறவை தாண்டி அரசியல் அதெல்லாம் கிடையாது. அப்பா மகன் உறவை உலகத்துல அப்பா மகன் உறவை தாண்டி உலகத்துல ஏதாவது இருக்காமா? அம்மா மகன் உறவை தாண்டி ஏதாவது உலகத்துல இருக்கா? அப்பா மகன் உறவை தாண்டவே முடியாது. ராமதாஸுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா யாருக்கு பதறும்? அன்புமணிக்கு தான் ஜி.கே. மணிக்கு பதறுமா? இல்ல வடிவேல் ராவனுக்கு பதறுமா? பொருளாளர் திலகபாமாவுக்கு பதறுமா? அந்த அம்மா பஸ் ஏறி திருநெல்வேலி பஸ் ஏறி யாருக்கு முதல்ல போக? ராமதாஸ் 100 ஆண்டு இருக்கட்டுமா? ராமதாஸுக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்த முதல்ல யாருக்கு போன் பண்ணுவான்? இதுதான் உலகம். ஆனா அவர் சொல்றாரு, நீ வந்து என் பேரே யூஸ் பண்ண கூடாது. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணாத? வேற யாரும் யூஸ் பண்ண முடியும்? வேற யார் பேர் யூஸ் பண்ண முடியுமா? எப்படிமா அதெல்லாம் சாத்தியம்? இவர் யூஸ் பண்ண சொன்னால, யூஸ் பண்ண சொல்லலைனால அவருக்கு என்ன இன்சியல? இதை உலக முடிவு செய்தது, ராமதாஸ் முடிவு பண்ணல. அதனால பாமக மாங்காய், சின்ன மாங்காய், பெரிய மாங்காய், 2 மாங்காயும் யாருக்கு சொந்தமானதுன்னா பாமகவுக்கு சொந்தமானது. பாமக அன்புமணிக்கு சொந்தமானது ஆயிடுச்சு. தேர்தலுக்கு ஆணையம் எல்லாமே அங்கீகரித்தாச்சு. இது வழிகாட்டியாக இருந்து ஓய்வெடுப்பதுதான் ஐயா ராமதாஸுக்கு நல்லது. ஏன்னா இன்னும் அபிஷியலா வந்து கூட்டணி வந்து தெரிவிக்கல. ஒருவேளை திமுக கூட கூட்டணி வச்சுட்டாரு ராமதாஸ். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா திருமாவளவன் அங்க இருக்காரு. நீங்க திரும்ப தெளிவா சொல்லிட்டாரு. பாஜக பாமக அந்த கூட்டணி பக்கமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன் சொன்னாரா இல்லையா? அப்போ ஸ்டாலின் ஐயா, நீ திருமாவளவன் கிளம்பி போப்பா, நான் ஐயா அவரை சேர்த்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? எத்தனை ஆண்டு காலம் அந்த கட்சியில் இருக்காரு. திமுகவை தூக்கி சுமப்பதே தலித் அரசியல் தான். இன்னொரு விஷயம் தெரியுமா ரகசியம்? நீங்க மதுரையில திருப்பரங்குன்றத்துல நம்ம நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அனுப்பி அந்த சிஆர்பி பட இதை பார்த்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற திருமாவளவனுக்கு போனை போட்டு முதலமைச்சர் ஸ்டாலின், ஐயா உடனே கிளம்பி வாங்க, டெல்லிக்கு போங்க, எங்க நான் செஞ்சா எல்லாம் இந்து எதிரின்றுவான், இந்துக்கான எதிரி, இந்துக்களே திமுக ஓட்டு போடாதுன்றுவான். நீங்க ஆஸ்திரேலியாவிலிருந்து கடந்து வாங்க, இந்துமா கடலை கடந்து வாங்க, டெல்லிக்கு போங்க, எல்லா எம்பிட்டு கையெழுத்து வாங்கி இந்த சனாதன ஐயரை, மயிலாப்பூர் ஐயர் நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் மீது இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வாங்க, அவரை பதவி நீக்கணும்னு பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வாங்கன்னு கையெழுத்து வாங்கினது யார்? திமுகவுக்காக. யாருமா? திருமாவளவன் தான் 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட கையெழுத்து வாங்கி சீல் போட்டு கொண்டு ஜனாதிபதி கொடுக்க போறாரு இந்த நீதிபதியை தூக்கையான்னு.
இப்படி தூக்குறவரை விரட்டி விட்டுட்டு பாமகவை சேர்த்து வர ஐயா ஸ்டாலின் வாய்ப்பு இருக்கா? முடியுமா? அப்போ பாமக சின்ன மாங்க, பெரிய மாங்க, பிஞ்சு மாங்க, எல்லா மாங்க எங்க போய் சேருது? பாஜக அதிமுக கூட்டணியை தவிர வேறு வழி இல்லை. அதே டெல்லியில போயிட்டு இதை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. ராமதாஸ் தரப்பினர் வந்து போராட்டம் பண்ணாங்க. எல்லா பேர் கூட இல்ல, இது வந்து அன்புமணியோட அவர்களோட சூழ்ச்சி இருக்கு, அவர் தான் இதெல்லாம் பண்ண விடல அப்படின்ற நிறைய பேச்சுகள் வந்துட்டு இருக்கு. இல்ல அம்மா, ஒரு கிராமத்து பழமொழி இது என்ன தெரியுமா? அப்பன மகனை நைட்ல அடிச்சுக்குவாங்க, பகல்ல கூடிக்குவாங்கய்யா. அப்பன மகனை நைட்ல அடிச்சுக்குவாங்க, பகல்ல கூடிக்குவானுங்கய்யா. அப்பா மகன் சண்டை எவனா போய் தடுக்க முடியுமா? டேய், எங்க அப்பா நான் அடிப்பேன், உதப்பேன், நீ ஏன் வர்ற? அவன் போனவன் தொலைஞ்சான். இதுதானே கிராமம். அதேதான் அப்பா மகன் சண்டை, குடும்ப சண்டை. அவங்க அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, மகள் இருக்காங்க, பேரன் இருக்கான், பேச்சி இருக்கான், அத்தனை பேர் இருக்காங்க. அதனால இது அப்பா மகன் சண்டை, குடும்ப சண்டை. கருணாநிதி சண்டை பிடிச்சாரு இல்லையா பேரன் கூட, கலாநிதி மாறன் கூட, தயாநிதி மாறன் கூட. டேய், முதல்ல ஆபீஸை காலி பண்றான். எதை? அறிவாளுக்கு இருந்த தொலைக்காட்சி அலுவலகம் காலி பண்ணுன்னு சண்டை வந்தது. அப்புறம் தாத்தாவும் பேரன் ஒன்று சேர்த்துட்டாங்க. அது போலதான் இது. இரவில் அடித்துக் கொள்வார்கள், பகலில் கூடி கொள்வார்கள். சின்ன மாங்க, பெரிய மாங்க எல்லாம் பாஜக மாங்காயா போகும்போது அமித்ஷா விட்டு போய் செட்டில் ஆகும். ஆனா இப்ப ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா தொடர்ந்து. ஆனா தேர்தல் ஆணையம் வந்து இதுல குழம்பி போயிருக்காங்க. இப்ப யாருக்கு அந்த யாரும் தேர்தல் ஆணையம் குழம்பல நீக்கலான்ற மாதிரி பேச்சலாம் இல்ல இல்லம்மா, எல்லாம் இருக்கும். ஆனா கடைசியா அதிமுக பாஜக கூட்டணியில் மாங்காய் தொடரும். பாஜக கூட்டணி தான் வைப்பாங்கன்னு சொல்றீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.